வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு 4 ஃபோனுங்க. இதை தவிர இன்னும் ஷார்ப்பில் ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 4 டிவைஸ் இருக்குது. அந்த 4 டிவைஸுமே ப்ரோ மொபைல்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 டிவைஸுமே ஒர்த்தாக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அந்த சைட்லேருந்து எட்டி பார்க்குறான் பாருங்க, ஷார்ப்பு ஜொலிக்கிறானே. ஓகே, அவன் ஜொலிக்கிறதுலாம் இருக்கட்டும். ஸோ இந்த 4 டிவைஸுமே ஒர்த்தா இல்லையா அப்படி கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் எந்தெந்த ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணலாம்? அண்ட் இந்த 4மே ஒரே ப்ரைஸாலாம் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள டிவைசஸ் தான். பட் எதை வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்னென்ன செக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து S10ங்க. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா S10 Plus. இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனு நான் யூஸ் பண்ணதுலேயே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து கெனடியன் வேரியன்ட். ஸோ இதில் வந்து நிறைய ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இந்த டிவைஸ் கொடுத்துருந்தேன்னா அவங்க குழந்தை தெரியாமல் ஃபோனை கீழே போட்டா, அதனால இப்போ டிஸ்பிளே வேலை செய்யலை. இருந்தாலும் ஒரு டிஸ்பிளே கிடச்சதுன்னா இவனை ரிவைவ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ S10 அப்படின்னு வரும்போது இது டொக்கோமோ யூனிட். ஸோ டொக்கோமோங்கிறனால நம்ம டப்புன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ப்ளோட்வேர்ஸ், கண்டிப்பாக ப்ளோட்வேர்ஸ் இருக்குதாங்க செய்யுது, அதில் டவுட் இல்லை. ஆனால் என்னன்னா நெட்வொர்க் ரிசப்ஷன் வந்து நல்லா இருந்ததுங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் பேசப்படுது. ஆனால் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு பக்கம், அண்ட் இது இவ்வளோ காம்பாக்டான ஒரு டிவைஸாக இருந்தாலும் இதில் குவாட் HD பேனல் இருக்கிறனால உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கண்டென்ட் பார்க்கறதுக்கு இந்த டிவைஸ் வந்து இப்போ கன்சிடர் பண்ணுறது வந்து எதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பேசிக்காக ஆரம்பிக்கிறேன், பெருசாக இன்வெஸ்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், பயங்கரமாக டிவைஸ் வாங்குற மாதிரி ஐடியாலாம் இல்லை அப்படின்னா இந்த டிவைஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பிட்வீன் சென்சார்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. இப்போ வந்து அல்ட்ரா வைடில் இருக்கேன்னு வைங்களேன், இப்போ சும்மா ஒரு டேக் போகிறேன் அப்படின்னும் போது பாருங்களேன், அல்ட்ரா வைட்லேருந்து அப்படின்னா பிரைமரி சென்சார் போகலாம், பிரைமரிலேருந்து 2x போகலாம், இப்போ அங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கும் வரலாம். எஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இதை நீங்கள் 4Kலையும் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம 4Kலாம் நான் இந்த ஃபோனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 4K எடுக்காதுன்னு கிடையாது, ஸ்டாட்டிக்காக 4K நல்லா எடுக்கும். ஆன் த மூவ் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1080pல சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராலையும் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். எப்போ பாருங்க, அப்பயே சாம்சங்கில் இதெல்லாம் எடுக்கலாம். அது தவிர மோர் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ மாதிரியான ஆப்ஷன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ போர்ட்ரேட் வீடியோவும் நீங்கள் ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியர் கேமராவில் எடுக்க முடியும். ஸோ ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆன் த மூவ் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் இஷ்யூ வரும். பட் மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிபிள் கேமராவில் எனக்கு பிடிச்சதே அந்த அல்ட்ரா வைடு தான். நார்மலாக அல்ட்ரா வைட் நான் ரொம்ப ரேராக தான் மென்ஷன் பண்ணுவேன். பட் இந்த ஃபோனில் அல்ட்ரா வைட் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோனில் நான் வந்து அல்ட்ரா வைட் வச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வேற லெவல் ஃபோட்டோஸ் எடுத்தேன். 16 மெகாபிக்சலுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்ட்ரா வைட் சென்சார்னு சொல்லலாம். பட் இதில் வந்து என்ன சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். குட்டி ஃபோன் தான், எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 850 பவர் தான். கொஞ்சம் வார்ம் ஆகுதுங்க. கொஞ்சம் இன்டென்ஸான டாஸ்க் ஏதாவது த்ரோ பண்ணாலோ இல்லாட்டி வந்து கேமராவை எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல வார்ம் ஆகுது. பட் அதனால வந்து கேமரா க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஆகலை இது வரைக்கும். பட் மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. 3.5mm ஜாக் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, வேரியபிள் அபர்ச்சர் கேமரா இருக்கு. ஸோ பிரைமரி சென்சாரில் வேரியபிள் அபர்ச்சர் இருக்கு. ஸோ ஓவரால் ஒரு கிளாசிக், ஒரு ரகட் கைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல டிவைஸ் தான். ஆனால் அதான் கான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னன்னா ஃபர்ஸ்ட் இது டொக்கோமோ, நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, ஆனால் ப்ளோட்வேர்ஸ் நிறையா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா இதில் பேட்டரி பேக்கப் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மற்றபடி வந்து ஒரு ப்ரீமியமான சாம்சங் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சேன் ப்ரோ, நல்ல டிஸ்பிளே இருக்கணும் அப்படின்னும் போது தாராளமாக மல்டிமீடியாவுக்கு 3.5mm ஜாக் மாதிரியான விஷயங்களுக்காக இந்த டிவைஸை கன்சிடர் பண்ணலாம். இது ஹார்ட்கோர் கேமருக்கான டிவைஸ் கிடையாது. 855 என்ன டாஸ்க் ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுக்கு இது நல்லா இருக்கும். இப்போ நான் பீச் பக்கி மாதிரி எனக்கு கேம் ஆடும்போது எனக்கு ஓகே. பட் எல்லாரும் BGMI எல்லாம் ஆடுவீங்கன்னா ஆடலாம், அதுக்காக நீங்கள் அதில் இருக்கிற பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த டிவைஸ் வந்து ப்ரோ மொபைல்ஸில் 16Kக்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து Pixel 6 Proங்க. Pixel 6 Pro வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சல் டிவைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா டென்சாரோட வந்திருந்தாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோகிராஃபில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு கூகுள் சைட்ல இருந்து தைரியமா சொன்னது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் ரிலீஸ் ஆகும்போது தான். அண்ட் இந்த டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்ல ஒரு பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்கும். இந்த பெரிஸ்கோபிக் செட்டப் மூலமா நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே சீரியஸாவே நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல 20x வரைக்கும் நம்ம ஜூம் போக முடியும். அப்புறம் பிரைமரி சென்சாரும் சூப்பரா போட்டோஸ் எடுக்கும். பிரைமரி சென்சார்ல 2x அண்ட் 3xல போயிட்டு நம்ம மேக்ரோ எடுத்தோம்னா பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க இப்ப நேரம் சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அது எல்லாமே நான் Pixel 6 Pro எடுத்தது தான். ஸோ 29,500க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னே ஓரளவுக்கு பிரைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் திரும்பியும் அதே மாதிரியான ஒரு பிரைசிங்ல தான் இப்போ இந்த ஃபோன் மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான போது ஒரு பிக்சல் ஃபேனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஸ்மூத்னஸ் அப்படின்னு வரும்போது சீரியஸா ஆண்ட்ராய்ட்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளவு ஸ்மூத்தா ஆண்ட்ராய்டு இருக்கும் அப்படிங்கறத எதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா அதுவும் நான் பிக்சல் தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் 6 Pro வீடியோ போடும்போது அதை பத்தி நான் பேசியிருப்பேன். ஏன்னா அவ்வளவு ஸ்மூத்தா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 128GB மாடல். ஸோ 12GB ரேம்ங்கிறது நிஜமாவே பிக்சல்ல உங்களுக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் கொடுக்கும். ஈவன் 8GB ரேமே மாஸ் பண்ணணும்னு வைங்களேன், Pixel 6 மாதிரியான டிவைஸ் சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த டிவைஸ் வந்து Android 14 இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15
உங்களுக்கு அப்டேட் வந்து அஃபிஷியலா அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் வரும். ஸோ மேஜர் அப்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது 3 மேஜர் அப்டேட் பிளஸ் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். ஸோ 5 வருஷத்துக்கு அப்டேட்ஸ் வரும். ஆனால் அதுல 3 மேஜர் அப்டேட் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து இதை கன்சிடர் பண்றதா எந்த ஆஸ்பெக்ட்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட டிஸ்பிளே, பெர்ஃபார்மன்ஸ், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கூட கொஞ்சம் சப்ஜெக்டிவ்னு சொல்லாங்க. ஏன்னா கேமிங்கான டிவைஸ் இது கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் இதுல டென்சார் இருக்கு, அது வந்து Exynos 2100 மாதிரியான ஒரு ப்ராசரா இருந்தாலும், ஸோ இது வந்து கேமிங்க்கு நான் அவ்வளவு பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் மீடியா கன்சம்ஷன் அண்ட் கேமராவுக்காக ஒரு டிவைஸ் வாங்க போறேன் அண்ட் அதுல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும், பிக்சல் ஃபீச்சர்ஸ்லாம் நான் எக்ஸ்க்ளூசிவா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஒரு நல்ல டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 29,500 கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். பட் அந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளே. அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். சோ ஓரளவுக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். சோ இதுவும் ப்ரோமோ லிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான செகண்ட்ஸ் டிவைஸ் வாங்கும்போது நான் எப்பயுமே கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்ல விசிட் பண்ணி நேர்ல நீங்க போய் பக்காவா செக் பண்ணி வாங்குறது எப்பயுமே அட்வைசபிள். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சோனியை பத்தி வீடியோ பண்ணாலே சப்ஜெக்டிவ்ங்கிற டேர்ம் இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுல. ஏன்னா போன வீடியோல கூட பாத்திருப்பீங்க. திரும்ப திரும்ப நம்ம ஜன்முக்கு சொல்லியிருப்பாப்ல, இந்த மாதிரி இது வந்து எல்லாருக்குமான டிவைஸ் கிடையாது அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவன் மைக்கே மட்டும் பேசிட்டு இருக்கோண்டா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல எடுக்கும்போது 888 வந்து நல்லா தான் டே டு டே டாஸ்க்ல பர்ஃபார்ம் பண்ணோம். பட் கொஞ்சம் இன்டென்ஸாக நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் த்ரோ பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து கேரண்டீட். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல ஃபோனுங்க. ஸோ இதுவும் நச்சி ஃபோன் தான். செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. 120 Hz 4K பேனல் இருக்குது. ஸோ மல்டிமீடியா கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு டிவைஸ். 3.5mm ஜாக் இருக்குது. சைட் சிம் ட்ரேக்கு எஜெக்டர்லாம் தேவை கிடையாது. டப்புன்னு உருவி விட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ரக்கர், அது கீழே வந்து பவர் பட்டன் ஆஸ் வெல் அஸ் அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி கீ மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா, அதாவது 2 ஸ்டெப் கேமரா ஷட்டர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நீங்கள் நல்லா எடுக்கலாம். பட் ரொம்ப டூ நேச்சுரலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நேச்சுரலான ஃபோட்டோஸ் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஆஸ்பெக்ட் ப்ளஸ் ரொம்ப நேச்சுரலான ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து ஸ்பெஷல்னு சொல்லணும்னா சோனி ஃபேன்ஸ் உங்களுக்கான டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நெட்வொர்க் ரிசப்ஷன் மாதிரியான ஏரியாவில் வந்து ஐ எம் வெரி சாரிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் எடுக்கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு. ஓகே, ஸோ பெரிஸ்கோப்பில் எடுத்த ஃபோட்டோ இது. பட் ரொம்ப நேச்சுரலாகவும் அதே சமயம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன ஆகும்னா நிறைய பேர் இதை பார்த்தாங்கன்னு வைங்களேன், என்னையா இது ரொம்ப வாஷ்டாக இருக்குது, எனக்கு கலர்ஸ் ரொம்ப ரிச்சாக வேணும் அப்படின்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மேபி இது அநாயகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, எனக்கு நேச்சுரலான ஃபோட்டோஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா இருக்குங்க. ஸோ லோ லைட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரோ மோட் இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு மல்டிமீடியா டிவைஸ் எனக்கு வேணும், ஒரு ப்ரீமியமான மல்டிமீடியா டிவைஸ் வேணும், 23,000 என் பட்ஜெட்டு, அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ரன் ஆகிற ஒரு ப்ரீமியமான மல்டிமீடியா சென்ட்ரிக் டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இன்டென்ஸ் டாஸ்கோ பிஜிஎம்ஐ மாதிரியான கேம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக நீங்கள் விளையாட போகிறீங்க, மொபைல் டேட்டா தான் விளையாட ட்ரை பண்ண போகிறேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா விவோல்டி இல்லை. பட் அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும் போல, நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபோன் போட்டு, அதை சிம் கார்டு போட்டு ஃபோன் போட்டு பேசும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டேட்டா ஆனில் இருந்தது, ஆனால் நீங்கள் கால் பேசும்போது டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு ஒர்க் அரவுண்ட் இருக்குது. இருந்தாலும் நான் அதை மென்ஷன் பண்ணோம்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து 23K ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அங்கே பார்த்தீங்களா, அது பிளாக்கு. இது என்ன கலருன்னே புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பர்பிள், சம்டைம்ஸ் ஒரு ஆங்கிளில் பிளாக்காக தெரியும், ஒரு ஆங்கிளில் பர்பிளாக தெரியும். வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ஃபார்ஷர் வந்து சூரிய வெளிச்சத்தில் பர்பிளாக தான் தெரியும். ஸோ சோனியோட Xperia 1 Mark 3. இது ஷார்ப்போட Aqua Sense 6ங்க. ஸோ அந்த டிவைஸ் தான் இது. ஸோ இந்த டிவைஸ் வந்து எப்படி தெரியுமா, இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான டிவைஸு. அதாவது லைட் வெயிட்டாக எனக்கு மல்டிமீடியா சென்ட்ரிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வேணும் அப்படின்னும் போது ஓரளவுக்கு இதை கன்சிடர் பண்ணலாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோனான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது பவர்ட் பை Snapdragon 750. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். சம்டைம்ஸ் நல்லா இருக்கலாம், உங்களுக்கு வர டிவைஸை பொறுத்து இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, AMOLED பேஸ்டு ஃபோன்ஸ் நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் சரி, விவோலோட இல்லாட்டி AMOLED அந்த டிவைஸ் நீங்கள் வாங்கும்போது மறக்காமல் டிஸ்பிளே நல்லா இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸ்க்ரீன் போன் ஆயிருக்கா, இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு ஆடடாக நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அதனால தான் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஸ்க்ரீன் பண்ணுறதுனா நீங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிவைஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி வந்து இதுவும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அண்ட் நல்ல பேனலு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. 8 128GB மாடலு.
ஏன்னா இது லைட் வெயிட்டான டிவைஸுங்க. சரியா, ஒரு செகண்டரி டிவைஸ் லைட் வெயிட்டாக இருக்கணும், வெயிட்டே தெரியக்கூடாது. இது 140 சம்திங் கிராம்ஸ் தான், 150 கிராம்ஸ் கீழே. அதனால் கையில் பிடிக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. சார்ஜ் ஏறதும் ஃபாஸ்ட்டாக ஏறுது, ட்ரெயினும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஆகுது. ஆனால் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, மேபி டிவைஸ் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன வருதுங்கிறத பொறுத்து இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஷார்ப் ஃபோன்ஸ்லாம் வந்து இதோட பெட்டரான பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணிச்சு, இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் டெலிவர் பண்ணுது. பட் இந்த ஃபோன்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் தலைமை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம S10 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ப்ளஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது, VoLTE, கால் ஒரு ஒய்ஃபை, இது எல்லாமே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செகண்டரி ஃபோனு, ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ், மல்டிமீடியா சென்ட்ரிக் அண்ட் அதே சமயம் ஃபோன் கால்ஸும் பேசணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இது நல்ல டிவைஸுங்க. அடுத்து இவன் பிக்சல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிக்சல் கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு 5Gலேருந்து எல்லாமே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் பக்காவாக வேலை செய்யும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் டிவைஸ் தான், அதே சமயம் வந்து ஆண்ட்ராய்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் ஆகும். ப்ளஸ் கேமிங் வந்து எனக்கு ஒரு ப்ரைம் ஃபேக்டர் இல்லை அப்படின்னும் போது, ஏன் நான் திரும்ப கேமிங் பற்றி பேசுகிறேன்னா, டென்சர் வந்து கேமிங் சென்ட்ரிக் ஃபோன் கிடையாதுங்க. அதுவும் டென்சர் G1 வந்து அந்தளவுக்கு கிடையாது. பட் மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும், செம்ம ஸ்னாப்பியான ஒரு சாஃப்ட்வேர் ஃபீலு, நல்ல கேமரா அண்ட் நல்ல நெட்வொர்க் ரிசப்ஷன், அதுலேயும் பெரிய பிரச்சனை இல்லை. டென்சரில் நீங்கள் நார்மலாக ஜியோக்கு பெரிய பஞ்சாயத்துகள் இருக்கிறது உண்மைதான். பட் இருந்தாலும் 5G கேப்பபிலிட்டிஸ்லாம் இதில் வந்து பிரச்சனை கிடையாது. இது 5G கேப்பபிள் டிவைஸ் தான், இந்த பையன் 5G கேப்பபிள் டிவைஸ் தான், ஆனால் 5G வேலை செய்யாது. ஸோ 5G அப்படின்றது இதில் இருக்கிற 888க்கு வெல் கேப்பபிள் தான், பட் நம்ம ஊருக்கு வேலை செய்யாது. மேக்ஸிமம் 4G தான், அது ஞாபகம் இருக்கட்டும். ஜியோ யூசர்ஸ் வந்து நீங்கள் நேரில் கடையில் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா Xperia 5 Mark 2ல வந்து ஜியோ அசால்ட்டாக வேலை செஞ்சது, நானும் கூட யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த 1 Mark 3ல நான் ஜியோ போட்டு ட்ரை பண்ணால் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது, டேட்டா மட்டும் தான் ஆன் ஆகும், கால்ஸ் பேச முடியாது, அது ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணலாம். இதுலேயும் நெட்வொர்க் ரிசப்ஷன் மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2 டிவைஸ் வந்து ரொம்ப சாலிட் பர்ஃபார்மர்ஸ்னு சொல்லுவேன். இந்த 2 டிவைஸ் வந்து சப்ஜெக்டிவான ஏரியான்னு சொல்லுவேன். லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னும் போது இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், எடுத்துகிட்டு போகிறதே தெரியாத மாதிரி இருக்கணும்னு. ரொம்ப ப்ரீமியமாகவும் சோனி ஃபேன் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 4 டிவைஸில் எதை கன்சிடர் பண்ணுவீங்க ப்ரைஸ் ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா? ஏன்னா இது 10K, இது 23K, இது 29,500, இது வந்து 16. ஸோ எது உங்களுக்கு வேலிடாக ஃபீல் ஆகுது, எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மற்ற டீடைல்ஸ், இந்த டிவைஸ் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ரோமோபில்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நேரில் விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம், பை.